இது எத்தனாவது மாடு வாங்குறீங்க? அண்ணா இது ஒரு 25வது மாடுங்கண்ணா. 25வது மாடு வாங்குறீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. நம்மள்ட்ட வாங்கிட்டு போற மாடெல்லாம் இப்ப இருக்குண்ணா? அண்ணா எல்லாம் பால் கறக்குங்கண்ணா. பால்லாம் எல்லாம் சொன்ன பால் வருதுங்களா? அண்ணா சொன்ன பால் வருதுங்க. சரிங்கண்ணா. தம்பி அக்காவுக்காக செய்யற நன்றி என்னைக்கு மறக்க மாட்டேன். நன்றியை மறக்க மாட்டேன். வண்டி சார்ஜ் கம்மி இருக்குது. வண்டி சார்ஜ் நான் 15 தான் ஓட்டுறேன். நான் 15,000 ரூபாய் எங்க இருந்து கிலோமீட்டருக்கு 5 ரூபாய். சரிங்களா? புடிங்க, சந்தோஷமா புடிங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கசகசன்னு வேண்டாம், சந்தோஷமா கட்டுங்க. நாகப்பட்டினத்துல இருந்து வந்துறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஃபார்முக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. எப்படிங்கண்ணா மாடுலாம் எவ்வளவு மாடு இருந்து நம்ம ஃபார்ம்ல? மாடு 30 மாடு வச்சிருந்தாப்லமா. சரிங்கண்ணா. ஒரு வேளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. நானும் இப்பதான் வந்தோம். மாடு பார்த்தா அந்த மாடு பிடிச்சிருச்சு எங்களுக்கு. சரிங்கண்ணா. அவரே செலக்ட் பண்ண சொன்னா அவரே செலக்ட் பண்ணி கொடுத்து அவரோட விட்டாச்சு. அவரோட சாய்ஸ்ல விட்டீங்க. அவரோட சாய்ஸ்ல விட்டா அவர் நம்மளுக்கு மாடு நல்ல மாடா பார்த்து நீங்க மாடு மட்டும் எடுத்து நான் பஸ் மட்டும் போங்கன்றாங்க. அவங்களே எடுத்து மாடு அனுப்பிடுறாங்க. சரிங்க. அதான் பிரியா நம்மள போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஏன்னா மாடு எப்படி எடுத்துட்டு அந்த கதை இது நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க அவங்க. இதுக்கு மேல நம்ம என்ன வேணும்? மாடு அங்க என்ன எப்படின்னா பொண்ணு போல கொண்டு வந்து ஒப்படைக்கிறது அவங்க விருப்பு. அப்புறம் நம்ம மாடு போக வேண்டியதான் கிளம்பி. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா நம்ம அம்மன் டேரிக்கு வந்திருக்கு? மொத்தம் 24 மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. 24ல பாத்தீங்கன்னா 14 மாடு கொடுத்தாச்சு, 10 மாடு ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 14 மாடு கொடுத்தாச்சு. ஆமாண்ணா, 14. சரிங்க. சரிங்க. நம்ம ஃபார்முக்கு வரனா ஃபார்மோட லொகேஷன் சொல்லிருங்க. அண்ணா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சிங்கிற ஏரியாங்கண்ணா. ஓகேண்ணா. பருவாச்சில வந்து அம்மன் டேரி ஃபார்ம்னு கேட்டாலும் சொல்லுவாங்கண்ணா. கூகுள் மேப்ல போயிட்டு அம்மன் டேரி ஃபார்ம் பருவாச்சின்னு லொகேஷன் போட்டாலும் வீட்டுக்கே வருங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே இல்லனாலும் பஸ் ஸ்டாப் வந்தாலும் நம்ம கூட்டிக்கலாம், பிக்கப் பண்ணிக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் ஒரே நாள்ல 14 மாடு. போன வாரத்தோட இந்த வாரம் 4 மாடு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம். ஆமாண்ணா. போன வாரம் ஒரே நாள்ல 10 மாடு கொடுத்தோம். ஆமாங்க. இந்த வாரம் 14 மாடு கொடுத்தா கஸ்டமர் நல்லா ஒரு வந்திருக்காங்க. கஸ்டமர் நல்லா வராங்க, நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனா போறாங்க. ஆமாண்ணா. இந்த வாரம் என்ன பிரீட் மாடுங்க எடுத்துக்கோங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன பிரீடிங் மாடுங்கண்ணா வந்திருக்கு? அண்ணா ஹெச்எஃப் வந்துச்சு, ஜெச்எஃப் கிராஸ்ல வந்துச்சு, ஜெர்சில வந்துச்சு. ஓகே. ஜெர்சி கிராஸ்ல வந்துச்சு, சிவாஜி ஹெச்எஃப்ல வந்தது. சிவாஜி ஹெச்எஃப் இந்த பிரீட் தான் இல்லன்னு எல்லா பிரீடுமே எல்லா பிரீட்ல வந்தது. ஆமா. ஏன்னா கஸ்டமரோட என்ன ஒருத்தவங்க ஒரு பிரீடு கேட்பாங்க. ஆமாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ற மாதிரி எல்லா பிரீட்லயுமே கொண்டு வந்தது. ஆமாங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் கம்மியில எவ்வளவு கறவையில இருந்து அதிக கறவை எவ்வளவு கறவை வரைக்கும்? 15ல இருந்து 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருந்தோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. கொண்டு வர மாதிரி தான் 15ல இருந்து 30 லிட்டர் கறவைங்கண்ணா. நம்ம எப்பயும் போல அதான். ஆமா. பட்ஜெட் வைஸ் இந்த வாரம் இந்த பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரம் 75ல இருந்து 150 வரைக்கும் வந்து 150 வரைக்குமே இருக்கு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா மாடுங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆமா. என்னென்ன சைஸ்ல இருக்கு, என்ன மடி செட்ல இருக்குதுன்னு. ஆமாண்ணா. குவாலிட்டிக்கு தான் மெயின். ஆமாண்ணா. சரி. நம்ம ஃபார்மை பொறுத்தவரைக்கும் என்னன்னா கவுண்டிங் பேஸ் பண்ணாம குவாலிட்டிக்கு மெயினா. கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுப்போம். மாடு நல்லா இருக்கணும், வெயிட்டா இருக்கணும், கறவை வரணும். அதாவது லாங்ல இருந்து வந்து நம்மள எடுக்கிறாங்கன்னா கேரண்டியா கறவை கொடுக்கணும். கம்மி கறவையில மாடு, கம்மி கறவையில அவங்க ஊர்லயே மாடு கிடைக்கும். அங்க இருந்து இவ்வளவு தூரம் தேடி இவ்வளவு தூரம் வர்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கறவை கொடுக்கணும். அதனாலதான் நம்ம பெருமாடா இருப்போம். பெருவெட்டுல நல்லா கறவை கொடுக்கக்கூடிய மாடா இருப்போங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே ஒரு மாடை பாத்திரலாம்ண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம ஃபார்முக்கு நீங்க அடிக்கடி மாடு வாங்க வந்துறீங்க. இது எத்தனாவது மாடு வாங்குறீங்க? அண்ணா இது ஒரு 25வது மாடுங்கண்ணா. 25வது மாடு வாங்குறீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. நம்மள்ட்ட வாங்கிட்டு போற மாடெல்லாம் இப்ப இருக்குண்ணா? அண்ணா எல்லாம் பால் கறக்குங்கண்ணா. பால்லாம் எல்லாம் சொன்ன பால் வருதுங்களா? அண்ணா சொன்ன பால் வருதுங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த மாடு எடுத்துறீங்க, எவ்வளவு கறவை சொல்லியிருக்காங்க? அண்ணா இது ஏன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இந்த மாடு எவ்வளவு கறக்கும் நீங்களே சொல்லுங்க. அண்ணா 25 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. 22 23 கட்டிங்க விட அதை கறக்கும். பக்கம் பண்ணா சொன்ன கறவை அடிக்கும். சொன்ன கறவை அடிக்கும் சொல்லி சுத்தமா பாத்தீங்களாண்ணா? எல்லாம் கிளீனா பாட்டு தானுங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபார்முக்கு எத்தனை மாடு வந்திருக்கும்? அண்ணா நீங்க நம்ம ஃபார்முக்கு 25 மாடு வந்திருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. தெளிவா இருக்குங்களா? என்ன ஏன்னா நீங்க இப்ப நீங்க எடுக்கிறது ஃபுல்லாவே ஜெர்சியில தான் எடுக்கிறீங்க. இந்த அச்சப் உங்களுக்கு செட் ஆகல. நான் கச்சப் எடுக்கிற செவலையா தான் எல்லாம் ஆவாங்க. செவலையா தான் எல்லாம் போவீங்க. சரிங்க. சரிங்க. அது யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கலாமாண்ணே? என்ன எனக்கு செவலைனா பிடிக்குங்க, அதனால செவலை மாடாவே. சரிங்கண்ணா. அதான் அச்சப் நம்ம ஃபார்ம்லயே இல்ல. இல்லைங்க, எல்லாம் செவலையா தான். எல்லாமே செவலை மாடு. 20 மாடுக்கு மேல வச்சுக்கிறோம், எல்லாமே செவலையா தாங்க. சரி. சரிங்கண்ணா. இப்போ 20-25 மாடு எடுத்துறீங்க, இங்கே தான் அண்ணன்டே தான் எடுத்துறீங்க. எப்படி நல்லா விலையான சேர்த்து தராருங்களா? எப்படி அனுசரிச்சு தராருங்கண்ணா. சரிங்கண்ணா. சொன்ன கரை வருது, மாடு சொன்னது மாதிரி நல்லா இருக்கு. இப்போ அதனால தான் திரும்ப திரும்ப வந்து இங்கே மாடு எடுக்கிறீங்க. ஆமாங்க. ஓகேண்ணா. ஓகே. சரி.
ஜெர்சில ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாட்டியும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? ஆனால் செவலியில் இந்த மாதிரி வெயிட்ல கிடைக்கிறது ரேருங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு கிராஸ் டைப்பான மாடுங்கன்னா நல்லா ஓவர் சைஸ் ஹெச்எஃப் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்கன்னா நல்லா மடிச்சிட்டு நேரம் 10 அசால்ட்டா கறவை கறக்கும் போது கொம்பு டைப்ல அமைச்சிருக்கு. 6 பல்லேருந்து கடமளப்பு சுழி சுத்தம் நடையில விடுற பாருங்க. நல்லா வெயிட்டான மாடு. சரிங்கண்ணா. 10ன்னு சொல்றதெல்லாம் அசால்ட்டா கறந்து கொடுக்கக்கூடிய மாடு. இன்னும் 20 நாள் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. பட்ஜெட்டும் ஒரு அளவுக்கு இருக்குங்கண்ணா. பட் அந்த அளவுக்கு பார்த்து எடுக்கிறீங்க தாராளமாக இருக்கலாங்கண்ணா. இதெல்லாம் ஃபார்ம் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹெச்எஃப் இருக்கிறதுக்கும் ஒரு ஜெர்சி இருக்கிறதுக்கும் ஃபேட்டஸ் ஆஃப் அற்புதமாக இருக்குது. எருமை பால் மாதிரி இருக்குண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா எந்த ஊர்ல இருந்தம்மா மாடு வாங்க வந்துறீங்க? நாங்கள் எடப்பாடிங்க. எடப்பாடிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்களாம்மா? ஆமாங்க. சரிங்கம்மா. மாடுலாம் எப்படி மனசு திருப்தியா இருந்துங்களா? மாடு எடுத்துறீங்க இப்போ ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல எடுத்துறீங்க. மாடு மனசு திருப்தியா இருக்குங்களா? என்ன நல்லா பார்த்து மாடு எடுத்தீங்கம்மா? என்ன நல்லா பார்த்து பொதுவாக மாடு எடுப்பாங்க? மாடு மடி பார்ப்பாங்க. சரிங்க. அப்புறம் பல்லு பார்க்கும். பல்லு பார்த்து. சரிங்க. கவனமெல்லாம் பார்த்தீங்களாம்மா? எல்லாம் பார்த்தங்க. சரி. நல்லா ஒரு மாடுனா என்ன பொம்பளை எல்லாம் உதைக்கும்? ஆமாம், உதைக்கி. இந்த மாடு எப்படிங்கம்மா? பரவாயில்லைங்க. சரி சரிங்கம்மா. எல்லாம் விலையான சரி தராங்களா? சரிங்கம்மா. இதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. மனசு திருப்தியாக வாங்கிட்டு போறீங்க. ஆமாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. மாடு மேவுக்கு தான் அலையுதுங்களாட்டுக்கு? அப்படி எடுத்து இருக்குதுங்க. அதேதான். நம்ம ஃபார்முக்கு நேரம் வந்ததுல நல்லா ஒரு டாப் குவாலிட்டி ஜெர்சி மாடு. ஆமாண்ணா. நல்ல ஒரு இந்த மாட்டோட மடி ஒரு என்ன ரெட்டை வரி மடியிலே நல்ல ஒரு பிரம்மாண்டமான மடி வந்துச்சா. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது ஈத்துக்குண்ணா. சரிங்க. கடமுளப்பு சுழி சுத்தம். அதாவது செம்பூத்து காரியமாண்ணா. அதேதான். ஜெர்சியில கிராஸ். ஓகேண்ணா. மடிசெட்டை காட்டுங்க. மடிசெட்னா இதுதானே மடிசெட்டு. பிரம்மாண்டமான மடிசெட்டு நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. கறவைலாம் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? இதெல்லாம் 25 லிட்டருக்கு அக்காட்ட தானே கறவை. கடையில் விடுற பாருங்க நல்ல பெருவெட்டான மாடுங்கண்ணா. என்ன சைஸ்? ஒரு ஆள் மேலே பாய் போட்டே யார் வேணாலும் படுத்துக்கலாம். வேணும் கூட வேணும் இன்னொருத்தரும் படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெருவெட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படும் போது கால் பண்ணுங்கண்ணா. பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கும். மாடு அந்த அளவுக்கு கறக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பட்ஜெட் சொல்லிட்டு பட்ஜெட் இருக்கும். மாடும் கறக்கும். அதனால தெளிவான மாடு. சரிங்க. அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா காம்பும் பாருங்க. அச்சில் ஊத்துற மாதிரி ஒரே ஒண்ணு போலயே. மாட்டுலன்னு குறை கிடையாது. பணத்தால குறை, மாட்டால குறை இல்லைண்ணா. சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நாகப்பட்டினம் வந்திருக்கோம்ப்பா. நாகப்பட்டினம்ல இருந்து வந்தீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஃபார்முக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. எப்படிங்கண்ணா மாடுலாம் எவ்வளவு மாடு இருந்தது நம்ம ஃபார்ம்ல? மாடு 30 மாடு வச்சிருந்தாப்லமா. சரிங்கண்ணா. ஒரு நாள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. நானும் இப்பதான் வந்தோம். மாடு பார்த்தா மாடு பிடிச்சிருச்சு எங்களுக்கு. சரிங்க. அவரே செலக்ட் பண்ணி சொன்னா அவரே செலக்ட் பண்ணி கொடுத்து அவரோட இதை விட்டாச்சு. அவரோட சாய்ஸ்ல விட்டீங்க. அவரோட சாய்ஸ்ல விட்டா அவர் நம்மளுக்கு மாடு நல்ல மாடா. நீங்க இப்ப முன்னாடி அதிக கறவையில மாடு வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருந்த மாடு. இப்ப மாடை கொடுத்து மறுபடியும் வேற மாடு வாங்க வந்திருக்காங்க. சரிங்க. எல்லாம் இப்ப 3 பிரீட் கலர்ல எடுத்துறீங்க. ஒன்னு ஜெர்சி கிராஸ், ஒன்னு ஹெச்எஃப் கிராஸ், ஒன்னு சிவாஜி ஹெச்எஃப். 3 கலர் பிரீடா எடுத்துறீங்க. 3 பிரீடா எடுத்தாச்சு. சரிங்கண்ணா. பால் 20 லிட்டர் சொல்லிருக்காங்க கேரண்டி. சரிங்கண்ணா. ஆவரேஜா ஒரு 60 லிட்டர் சொல்லிருக்காங்க. அவர் சொன்ன பால் இருக்கு நம்பிக்கை. உங்க கணிப்பு எப்படி இருங்க? கணிப்பு இருக்கும் நம்பிக்கை தான் இருக்கா. எப்படி இருந்தாலும் ஒரு முன்ன பின்ன இடம் மாறினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்ம 2 லிட்டர் மாறதான் செய்யும். அது எல்லாம் உள்ளதுதான். ஒரு 18 லிட்டர் ஒரு வேலை கறந்தா கூட போதுமானது உங்களுக்கு. சரிங்கண்ணா. நல்லா மாடு குணமனத்தை எல்லாம் பக்கா தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப ஒரு சில மாடுங்களாம் பொம்பளை எல்லாம் இடிக்கிறது முட்டுறது அந்த மாதிரி. சரிங்கண்ணா. எல்லாம் காம்பெல்லாம் செக் பண்ணிட்டீங்களாண்ணா? இல்லைண்ணா ஒரு சில இடத்துல மாடு விடுதல பின்ன உதைக்குது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. இங்க எல்லாம் பார்த்து சரிங்கண்ணா. எல்லாம் தெளிவா இருக்குங்களா? மனசு திருப்தியா இருக்கு. மாடு எடுத்துட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நல்லபடியா எடுத்து கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணா. அப்படியே அனுப்பிடுறாரு. வண்டி எல்லாமே இருக்கு. எல்லாம் அனுப்பிடுறாரு. A to Z வந்து இங்க மாடு இருந்தா நீங்க மாடு மட்டும் எடுத்து நான் பஸ் மட்டும் போங்கன்றாங்க. அவங்க எல்லாம் எடுத்து மாடு அனுப்பிடுறாங்க. சரிங்க. அதான் பிரியா நம்மள போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஏன்னா மாடு எப்படி ஏத்திட்டு அந்த கதை இது நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க அவங்க. அதுக்கு மேல நம்ம என்ன ஆகணும்? மாடு அங்க என்ன எப்படின்னா பொண்ணு போல கொண்டு வந்து ஒப்படைக்கிறது அவங்க பொறுப்பு. அப்புறம் நம்ம மட்டும் போக வேண்டியதான் கிளம்பி. சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நான் ரெடி கறவையில ஒரு கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 3வது ஈத்துல. சரிங்க. ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. அதாவது பாத்தீங்கன்னா மேஜரா பிளாக் அதிகமா இருக்கும், ஒயிட் லைட்டா இருக்குங்க. சரிங்க. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தம். மாடு வந்து இப்பதான் கண்ணு ஏனி இருக்குங்க. காலக்கண்ணு போட்டிருக்கு. இன்னும் நஞ்சு போடல. ஓகேண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கரை ஒரு குணமனத்துல தங்கங்கண்ணா. கடையில் ஓடுற பாருங்க. நல்லா ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு இல்லைங்கண்ணா. இந்த மாதிரி மாடு தேவைப்படும் உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கரை வரக்கூடிய மாடு. காம்பு நல்லா அச்சில் ஊத்துற மாதிரி தான். காம்பு நல்லா இல்லை. மிஷின் கறவை கை கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். சரியான காம்புனா பூ காம்பு. பேட்டர்சன் ஆஃப் நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ இன்னும் மாடு நஞ்சு போடலைங்களா? போடலைங்கண்ணா. இப்பதான் கண்ணு ஏனி இருக்கீங்க. சரிங்க. இன்னொரு 1 மணி நேரம் ஆகுண்ணா.
ஓகே ஓகேண்ணா. அண்ணா நல்லா ஒரு சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல கொம்பு டைப்புங்கண்ணா. ஓகேண்ணா. 3வது ஈத்துங்கண்ணா. சரிங்க. முளப்பு சுழி சுத்தம். நேரம் 10 அசால்ட்டா கரை வருங்கண்ணா. சரிங்க. மடி செட்டுன்னு இன்னும் 10 நாள் டைம் இருக்குண்ணா. ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்கணும். இல்லை ரோஸ் காம்பு. ஓகேண்ணா. நல்ல பட்டன் காம்புங்கண்ணா. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்ல வெயிட்டான மாடு. அதே மாதிரி கலர் பேட்சான மாடுங்கண்ணா. இந்த மாதிரி கலர் பேட்சில் இந்த மாதிரி மடி செட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரேர்ண்ணா. இது நமக்கே 100ல ஒரு மாதிரி தான் கிடைக்கும். உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்முக்கே இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் இதான். ஆமா 2-3 வாரமா சிவாஜி ஹெச்எஃப்லேயே கிடைக்கலீங்கன்னா இந்த வாரம் கிடைச்சிருக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இல்லை மடி ஃபுல்லாக நரம்பு தரதான். ஆமாண்ணா மடியும் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி காம்பு வரிசையும் நல்லா தெளிவான மாடி. இது அரை மடி தான். ஆமாண்ணா ஏன்னா ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி எடுத்தால் மாடு கண்ணு போடுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா மாடு பார்க்க அளவா இருந்தாலும் மடி ஒரு பிரம்மாண்டமா இருக்கு மடி. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. எத்தனை ஈத்து? அண்ணா 2ஆம் ஈத்து. சரிங்க. 6 பல்லுந்து கடமுளப்பு சுழி சுத்தம். மாடு அளவா இருந்தாலும் மாட்டுக்கு மிஞ்சின மடிங்கண்ணா. அதேதானே. நல்லா மடி செட்டு நல்லா கருங்காமல் விழுந்திருக்கும். அதே மாதிரி குணமனத்தால் தங்கமான மாடு. சரி சரி. நடையில விடுற பாருங்க. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். மடி செட்டு தான் பிரம்மாண்டமா இருக்குங்கண்ணா. மாட்டை விட மடிதான் பிரம்மாண்டங்கிற மாதிரி நல்ல மடி செட்டு. அதேதானே. 6 பல்லுந்து கடமுளப்புங்கன்னா 2ஆம் ஈத்து. சுழி சுத்தமான மாடு. கொம்பு டைப்ல அமைச்சிருக்குன்னா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். சரிங்க. ஒரு 18 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. கொம்பு நல்லா பால் கொம்புங்களாட்டுங்கண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா இது கருங்கொம்பும் பால் கொம்பும் சேர்ந்ததுங்கண்ணா. சரி சரிங்க. கறவையும் நல்லா இருக்குங்கண்ணா. காம்பு நல்லா ஃபுல்லாவே பிளாக் காம்பு கருங்காம்புங்கண்ணா. அதனால தான் சொல்றது பால் கறவைக்கெல்லாம் ஏமாத்தாத மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகே. ஜெர்சில நல்லா ஒரு பட்டி பார்த்துக்கோம்ல ஒரு நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸும் போ நல்லா ரெட்டின் ஜெர்சிங்கண்ணா. சரிங்க. ரெட் கலர்ல. ஓகே. நல்லா ஜெர்சி டைப்புங்கண்ணா. நடையில விடுற பாருங்க. 3ஆவது ஈத்துக்கு மாடு சனியா இருக்குன்னா கடை முளப்பு சுழி சுத்தம். மாட்டுல பிரம்மாண்டம்னு பார்த்தா மடி செட்டு காம்பு வருஷதாங்கண்ணா. நல்ல காம்பு வருஷம் நல்ல மடி செட்டு. இது வந்து அரை மடி தாங்கண்ணா. இன்னும் ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாதுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. ஃபேட்டஸன் ஆஃபுக்கு அற்புதமா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்குண்ணா. தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவில் வேணாலும் நம்ம இந்த மாட்டை வளர்த்திக்கலாங்கண்ணா. நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நான் நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல செம்புத்துல ஒரு நல்ல பிரம்மாண்டமான மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஈத்துங்கண்ணா. சரிங்க. கடமுளப்பு. ஓகேண்ணா. செம்பூத்துல அதாவது வந்து காரி செம்பூத்தும்பங்கண்ணா. சரிங்க. நல்ல கிரீன் கொம்பு. 2ஆம் ஈத்து நல்ல மடி செட்டு. மாட்டுல பிரம்மாண்டமான மடியை சொல்லலாம். நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்குண்ணா. நடையில விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாடு வெயிட்டான மடி. அந்த மாதிரி சொல்லலாம். நேரம் 10-10ங்கிற கறவையெல்லாம் அசால்ட்டா அதெல்லாம் கறந்து கொடுக்கக்கூடிய மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. டெஸ்ட்லாம் நல்லா டாப்பா இருக்குண்ணா. டெஸ்ட்லாம் அருமையான இருக்குண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சில நல்ல ஒரு கிளிக்கொம்பு டைப்ல நல்ல ஒரு மடி செட்டு. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா 3ஆவது ஈத்துங்கண்ணா. ஓகேண்ணா. முளப்பு சுழி சுத்தம். சரிங்க. ஜெர்சியில நல்லா ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல மடி செட்டுங்கண்ணா. மாடு இன்னும் 2 நாள்ல கண்ணி நிற்கும். ஒரு 18 லிட்டர் கரை ஒரு நடையில விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான மாடு. நல்ல காம்பு கட்டான மாடுங்கண்ணா. அதேதானே. நல்ல காம்பு பாருங்க. நல்ல விரல் மாதிரி நல்ல காம்பு மடி செட்டு பிரம்மாண்டமா இருக்கும். மாட்டுக்கு தகுந்த மடி எடுத்துருக்குன்னா தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடல்லாம் நிற்கிறது ரேருங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. அப்படி திருப்பி எடுத்துப்போம். நான் அடுத்து எழுப்பிடுங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை வயதுங்க? அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில 2ஆம் ஈத்துங்கண்ணா. 6 பல்லு. ஓகேண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்ட காம்பும்போம். சரிங்க. காம்பு வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் கொஞ்சம் பக்கமா இருக்கும். கறவையில தோக்காது. ஃபுல்லா இது ஃபுல்லா மடி இருக்குண்ணா. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. சரிங்கண்ணா. இந்த மாதிரி மாடுக்கு மிஷின் போட முடியுங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மிஷினுக்கும் போடலாம் கை கறவைக்கும் போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா காம்புல வந்து சிறுங்காம்பா இருக்காது. நல்ல விரல் சைஸ்ல பெருவெட்டான காம்பு. காம்பு வந்து காம்பு வந்து மிஷின்ல போட்டா கப்புன்னு உட்காரக்கூடிய காம்புங்கண்ணா. சரிங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப். அதாவது நாட்டு கிராஸ் மாதிரி நடையில விடுற பாருங்க. நல்ல வெயிட்டான கிடையாதுங்கண்ணா. ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மாடு மடி எடுத்தா கண்ணு போடும். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. இதெல்லாம் நேரம் 10 அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாம். நம்ம ஒரு 18 லிட்டர் கேரண்டியா கொடுத்து சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
ஒரு சந்தன பிள்ளையில ஆமாண்ணா ஒரு மாடு பிடிச்சிருங்க. இது எத்தனை வீத்துங்க? இது 2ஆம் நீத்து. இப்பதான் 6 பல்லு உளுந்து கடப்பல்ல சின்ன சின்னதா முளைச்சிருக்குண்ணா. சரிங்க. நல்ல கிளி கொம்பு ரிங் கொம்புனா நல்ல முகலட்சணமான கிடையாதுங்கண்ணா. மடி செட்டு பாருங்க, நல்ல மடி செட்டு. இன்னும் 10-15 நாள் அது ஃபுல்லா மடி எடுக்கிறதுக்கு. சரிங்க. காம்பு அரிசி பிரம்மாண்டமான காம்பு அரிசி. இந்த மாதிரி காம்பு அரிசியில கிடைக்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல காம்பு அரிசி, நல்ல பெருவெட்டான கிடையாது, சின்ன கிடையாது இல்ல, நடையில பாருங்க. நல்ல வெயிட்டான கிடையாது, அழகான கிடையாது, அற்புதமான கிடையாது. கண்ணு போட கண்ணு போறதுக்கு இன்னும் 15 நாள் டு 20 நாள் ஆகும். நேரம் 10 அசால்ட்டா கறவை வரும். நல்ல ஹெவி சைஸ் கிடையாதுங்கன்னா செவலையில நல்ல பெருவெட்டுல நல்ல ஒரு நேரம் 10 கறவை வேணுங்கிறீங்க, தாராளமா கால் பண்ணலாங்கண்ணா. நல்ல நெத்தி வெள்ளையில அழகான கிடையாதுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல ஆமாண்ணா நல்ல ஒரு மடி செட்டு மாடு. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. மடி செட்டு மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும், 3ஆவது ஈத்துங்க. ஓகே. நல்ல பெருவெட்டான மாடுங்கன்னா நேரம் 10 அசால்ட்டா கரை ஒரு இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்டுபிடுங்கண்ணா. சரிங்க. இன்னும் 10-15 நாள் ஆகுனா நடையில விடுற மாதிரி நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. நேரம் 10ங்கிறதால இந்த மாடு அற்புதமா கறந்து கொடுக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன் சொல்றேன்னா தொட்டி இழுக்கிறாங்களாட்டு தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுகள் எல்லாம். மாடு இந்த பேனியில் இருக்குமா, அதேதானே. அதே மாதிரி அதனுடைய பக்கத்துல வரும்போது பால் தாரி தெளிவா காட்டுங்க. சரிங்க. அப்படியே அச்சில் ஊத்துற மாதிரி நல்ல ஒரு 2 இன்ச் பைப் மாதிரி ஓடி இருக்கும். நல்ல காம்பு வருஷ மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் தெளிவான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாம். அடி வயிறு வரைக்குமே ஓடிருங்களா? ஆமாண்ணா. இது அதனாலதான் இதெல்லாம் நேரம் 10 அசால்ட்டா சொல்லி கொடுக்குறோம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. ஒரு HF கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடு. ஆமாண்ணா. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது ஹெவி சைஸ், யானை சைஸ்ன்னு சொல்லலாம்ண்ணா. அதேதானே. ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, நல்லா ரட்ட முதுகுண்ணா. மாடு கண்ணின்றதுக்கு கேரண்டி இன்னும் 20 நாளுக்கு கடத்தாகும். ஆனா ஒரு 25 லிட்டர் கறவை கறதுக்கு ரெக்கார்டு படைச்ச மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா கொப்பு டைப்ல அமைச்சிருக்கு, நடையில ஓட்டம் பாருங்க. 2ஆம் நேத்துக்கு மாடு சனியா இருக்கு. தலைச்சண்டி 22 லிட்டர் கறந்த மாடு இந்த போது 25 அசால்ட்டா கறக்கும். ஓவர் சைஸ், தாராளமா நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கிறீங்க, தாராளமா இந்த மாடு எடுத்துக்கலாங்களா. பட்ஜெட் ஒரு பக்கம் பார்க்காதீங்க, நல்ல பெருவெட்டான மாடு பாக்குறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. சுழி சுத்தமான மாடு, அற்புதமான மாடு. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கன்னு. இந்த மாதிரி மாடெல்லாம் நிக்கிறது ரேருங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல காம்பு வருஷம், நல்ல மடி செட்டு. இன்னும் 20-25 நாள் ஆச்சுன்னா இந்த மடியெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது, மாட்டையும் கண்ணில் பார்க்க முடியாதுங்கண்ணா. அதேதானே. HF கிராஸ்ல ஆமாண்ணா நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு மடி செட்டு மாடு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அது பாத்தீங்கன்னா 3ஆவது ஈத்துக்கு மாடு சனையா இருக்குங்கண்ணா. சரிங்க. கடை முளப்பு சுழி சுத்தம், நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். நல்ல மடி செட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடுன்னு இந்த மாதிரி மடி எடுத்திருக்கணும். நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு வருஷம். சரிங்க. அளவு பட்ஜெட் மாடு, பெரும் பட்ஜெட்ல அளவு பட்ஜெட் மாடு, ஆனா வெயிட்டான மாடு. நடையில பாருங்க, நல்ல வெயிட்டான மாட்டுக்கு நல்ல மடி செட்டு. நேரம் 10 கறவை வரும். இன்னும் 2 நாள்ல கண்ணி ஈனிக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. மட்டியெல்லாம் முன்னங்கால் வரைக்கும் இருக்கு, தொட்டிக்கார எழுத்துட்டு போவீங்களா? ஆமாண்ணா. தண்ணி தீனி இப்படி இல்லைன்னா மாடு இந்த அளவுக்கு நெய்க்கெட்டா இருக்குங்களாண்ணா. தண்ணி தீனி அற்புதமா இருக்கும். அதனுடைய பால் தாரை காட்டுங்கண்ணா. பால் தாரையும் மடிச்சிட்டும் காட்டுங்க. தெளிவான மாடு, எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க. கிராஸ்ன்னு எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆகி. ஆமாண்ணா. அந்த கேள்வியை கேட்கல, அதனால தான் கொம்பு டைப்ல எடுக்கிறோம், கொஞ்சம் கிராஸ் டைப்ல எடுக்கிறோங்கண்ணா. ஓகேண்ணா. நான் செம்பூத்துல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க, இந்த மாடை பத்தி சொல்லுங்க அப்படியே. நான் செம்பூத்துல கிளிக்கும்பு டைப்ல நல்லா பாத்தீங்கன்னா குழி மூஞ்சில ஒரு அழகான மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 3ஆவது ஈத்துங்க. ஓகே. கடை முளப்பு, சுத்தம், மடி செட்டு பாருங்க. அதான் சாக்கு மாதிரி வருங்க. அதாவது இன்னும் ஒரு 10 நாள் போனாதான் இதெல்லாம் மடி எடுக்க ஆரம்பிக்கும். ஓகேண்ணா. ஃபுல்லா மடி எடுத்த மாடு கேரண்டி ஒரு 25 லிட்டர் சொல்ல அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 20-18 லிட்டர் கறந்தா போதும். அளவு பட்ஜெட்டுக்கு அற்புதமான மாடு. நடையில ஓடுற பாருங்க, நல்ல வெயிட்டான மாடு. சரிங்கண்ணா. நல்ல மடி செட்டு, நல்ல கருங்காம்பு அலமைஞ்சிருக்குண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. HF கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க, இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? இந்த மாடு பாத்தீங்கன்னா HF கிராஸ்ல. சரிங்க. நல்ல வெயிட்டான மாடு. ஓகே. மொட்டை டைப்புக்கு சேராது, கொம்பு டைப்புக்கும் சேராது. ஒரு பக்கம் மொட்டை, ஒரு பக்கம் கொம்பு மாதிரி. இது வந்து சுட்ட கொம்புங்கண்ணா. சரிங்க. பிசுறு கொம்பு சின்னதா இருக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்துல இருந்து 3ஆம் நீத்துக்கு வந்து கண்ணு போட ரெடியா இருக்கு. ஓகேண்ணா. அதாவது பாத்தீங்கன்னா கடை முளப்பு, சுழி சுத்தம். சரிங்க. பை செட்டு பாருங்க. இது ஃபுல்லா மாடு மடி எடுத்தா கண்ணு போடுங்கண்ணா. ஓகேண்ணா. இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. நேரம் 10 கறவை வரும். நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்லா வெயிட்டான மாடு. நேரம் 10 கறவை எதிர்பார்க்குறீங்க, தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
அண்ணா ஒரு HF கிராஸ்ல ஒரு 3 கலர் கலந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது ஹெவி சைஸுங்க ஓவர் சைஸ்னு சொல்லலாம். அதேதானே. நல்ல பெருவெட்டான மாடு. ஆமாங்கண்ணா, நல்ல பெருவெட்டான மாடு, நல்ல வெயிட்டான மாடு. ஓகேண்ணா. ஒரு 25 to 30 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. இன்னும் 25 நாள் ஆகுண்ணா கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. 3 கலர் பேட்ச்ல அமைஞ்சிருக்குன்னா செவல வெள்ளை செம்பூத்துங்கண்ணா. சரிங்கண்ணா. அதாவது வந்து செவல வெள்ளை கருப்புன்னு சொல்லுவோம். ஓகேண்ணா. நல்ல ஒரு கொம்பு டைப்ல நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல ரோஸ் காம்பு நடையில ஓடுற பாருங்க. சரிங்க. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தம். ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ண எடுத்துக்கலாம். ஓவர் சைஸ்ல நல்ல ஒரு 25-30 லிட்டர் தேடுறீங்க, இந்த மாதிரி கலர் பேட்ச்ல தேடிட்டு இருக்கிறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு லட்சணமா நல்ல ஒரு லட்சணமான அற்புதமான மாடுங்கண்ணா. பணத்துல மட்டும்தான் பாத்துக்கணும், மாட்டுல குறையுன்னு கிடையாதுங்கண்ணா. சரிங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரீடான மாடுங்க. ஓகேண்ணா. தலைச்சங்கடை இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல நல்ல ஒரு மடி செட்டு. ஆமாண்ணா. தலைச்சல்ல ஒரு தாறுமாறான மாடு கொண்டு வந்துறீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா நம்ம எப்பயாவது ஒரு டைம் தான் தலைச்சம் கொண்டு வருவோம்னா. அதேதானே. அந்த தலைச்சம் கொண்டு வரணும், அது அற்புதமான மாடா இருக்குன்னு அப்பதான் நம்ம கொண்டு வருவோம். ஆமா. இந்த மாடு பாத்தீங்கன்னா 2 பல்லுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல காம்பு வருஷம், நல்ல மடி செட்டு. ஓகேண்ணா. இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. தலைச்சனுக்கே ஒரு 10-15 லிட்டர் கரை வரக்கூடிய மாடு. நல்லா ரடையில் விடுறோம் பாருங்க, 2 பல்லு. சரிங்க. நல்லா ரிங் கொம்பு, பால் கொம்புல ரிங் கொம்பு, நல்ல ஒரு கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா. இன்னும் 10-15 நாள் ஆனா ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்கண்ணா. சரிங்க. ஒரு 10 அழகு போல மாட்டை வச்சுக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா ஒரு மொட்டை டைப்ல நல்ல ஒரு கலர் பேட்ச் பார்த்தோம்னா மாடு பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெளிவா ஒரு மாடு கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாண்ணா. இதை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா மொட்டையில செவல சட்டைங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. ரைட்டுங்க. ஃபுல்லா மடி எடுத்த மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி எடுத்த மாடு கண்ணு போடும். ஓகேண்ணா. வேற 10 அசால்ட்டா கரை வரும். இந்த மாதிரி பிரீடெல்லாம் கறக்கலாம் மாடு எந்த மாடும் கறக்காதுன்னா நடையில் விடுற பாருங்க. சரிங்க. 3வது ஈத்துக்கு கடமுளப்புக்கு சுழி சுத்தத்துக்கு நல்ல மடிகால் சுத்தமான மாடுங்கண்ணா. இந்த மாடு தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்பதான் மாடு அரை மடியில நிக்குது. ஆமா, இது ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மடி எடுத்தா மாட்டு கண்ணு போடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஏய் போடா. HF கிராஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா 3வது ஈத்துங்க கடமுளப்பு சுழி சுத்தம். சரிங்க. HFல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பிளாக்ல லைட் ஒயிட்ல இருக்குங்க மாடு. ஓகேண்ணா. என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டஸ் ஆஃப் தெளிவா இருக்குங்கண்ணா. சரிங்க. அதிக ஒயிட்ல எடுக்கும்போது ஃபேட்டஸ் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல வந்து ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி கறவை ஹெவியா இருக்குங்கண்ணா. சரிங்க. 25-30 லிட்டர் கறவை கறந்த ரெக்கார்டு படிச்ச மாடு. ஓகே. நல்லா ஹெவி சைஸ் மாடு, நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்க. 25 நாள் ஆகுன மாடு கண்ணு போடுறதுக்கு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. பட்ஜெட் அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாடு இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஆனால் இந்த வாரம் நம்ம ஃபார்மில் இருக்க எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. ஆமாண்ணா. அதில் பாதிக்கு மேலே மாடுங்க கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் வர கஸ்டமர் கொஞ்சம் வியாழக்கிழமை வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா வியாழக்கிழமை வந்தால் பெஸ்ட்டாக இருக்குண்ணா. வியாழன் வெள்ளி சனியில் நம்ம ஃபார்மில் வியாபாரம் போயிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. வியாழக்கிழமை ஒரு 10 மணிக்கு நம்ம ஃபார்முக்கு வந்தீங்கன்னா மாடு எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எல்லா மாடுகளையுமே பார்த்தாச்சுன்னா ஒரு 25 மாடுகிட்ட எல்லாமே பார்த்தாச்சு. எல்லாமே ஒரு குவாலிட்டி வைஸ் கொண்டு வந்துருந்தீங்க. ஆமாண்ணா. அடுத்த வாரம் என்ன எந்த அளவுக்கு கொண்டு வரலாம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்பயும் நம்ம இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்தே தான் இருக்கிறோம். பெஸ்ட்டு குறையாது, பார்த்துக்கலாங்கண்ணா. அதே தானே, நம்ம குவாலிட்டி வைஸ் குறையாது. ஆமாம், கவுண்ட்ல முன்ன பின்ன இருக்கலாம், குவாலிட்டியில் குறையாது. முன்ன பின்ன வரும், 5 வரலாம் 10 வரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். ஓகேண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி. வணக்கங்க. வணக்கம்ண்ணா.